Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Sri Gurubhyo Namaha. Vakarta Vivasamruktau Vakarta Padibhaktaye Jagadapitarau Vande Parvati Parameshwarau. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிரி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. மாத பலன்கள் வருது, தமிழ் மாதம், இங்கிலீஷ் மாதம், இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள், ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு, ஆதித்யாதி நவகிரகங்களில் 9 பேரில் முக்கியமான ஒரு கிரகம், ஒளிமயமான கிரகம். என்னதான் சூரியன்கிட்ட வெளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவ பிராமணன்னு சொல்லக்கூடிய குரு பகவான். அவரை பிரகஸ்பதினு சொல்கிறாங்க, தேவ பிராமணன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள், ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம். குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது, அது நம்ம பார்த்துக்கணும். ஒரு கடக லக்னத்தில் குரு இருக்கார், அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பார்க்க வேணாம், பொண்ணை கொடுத்துடலாம், நல்லா வச்சு பார்த்துப்பார். அதை போல் இந்த குருவானவர் அவ்வளோ வசத்தியானவர், உயர்ந்தவர், நற்குணங்கள் உடையவர். அந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அந்த வக்ரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள். நிறைய பேருக்கு நல்லா போயிட்டு இருக்கு, லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார், ஜம்முன்னு போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சார், எனக்கு ஆகஸ்ட்டில் வேலை போயிடுச்சு சார், ஆகஸ்ட்டில் வீட்டுக்காரர் வெளியூர் போயிட்டார், இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார், ஆகஸ்ட்டில் எனக்கு இது நடந்தது சார், பிஸ்னஸ் நல்லா இருந்தது, திடீர்னு என்ன நடந்ததில்ல, ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது. அப்போது எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள், செயல் தடைகள், பிஸ்னஸ்ஸு, ஜாபு, ஃபேமிலி, இன்கம்மு, லோன், கடன் சுமைகள், எல்லாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள், இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க, தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க, நிறைய இடங்களில் இந்த குரு வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக, பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார்? பிப்ரவரி 5ஆம் தேதி சாயந்தரம். அப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது. அற்புதமான திருப்பம், ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில், இது நடக்கணும், அது நடக்கணும், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் எவ்வளோ முயற்சி செய்தேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கல. இந்த வேலை கிடைக்கிறது, ஃபேமிலி ப்ராப்ளம், அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போராது, வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும். அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது. அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிவர்த்தியும் வழியும் காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே, இந்த குரு பகவான்
பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ திருமணம் நின்று போனது, தடைகள் ஏற்பட்டது, மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம், பாதியில் நின்றுருக்கலாம், லோன் வராமல் இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம், இல்லை கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம், இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை. அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவரும் நான் நிம்மதியாக இருந்த சாமி, இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப என்னை படுத்தி எடுக்குது, அப்படி இல்லைன்னா அதை யார் பேர்லையாவது எழுதுறது, அதில் ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, இப்படி பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது, விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள். நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலையாட்கள், அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கலகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம். அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும். இது எப்போ மாறும்? இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது. இது எப்போ மாறும்? இது மாறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே, நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக, அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது. அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தி மற்ற யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, நிச்சயமாக சிம்ம ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சிறப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா, 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்க வேண்டும், 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். நீங்கள் சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி முழு அசுபராக வரக்கூடியவர் அந்த குரு பகவான். முழு பாவியாக மாறி 10வது வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். புரியுதுங்களா? 5, 8 சுக்கிரன் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். சார், இது என்ன தெரியுமா ஆகும்? வருமானம் சிறப்பானதாக இருந்திருக்கும். இந்த வக்ர காலங்களில் அது மொத்தமாக 0வாக மாறி இருக்கும். நல்லா எப்படி சொல்கிறது, இந்த மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரையிலும் சிம்மராசிக்கு நல்ல வருமானம், மனசு நிம்மதி, நல்ல குடும்பம், நடக்கிற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு சிறப்பாக பெட்டராக போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். எப்போது? மே மாதம் 2024 மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் 2024 வரையிலும் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்குன்ற ஃபீல் இருந்திருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து இதோ 25 பிப்ரவரி வரையிலுமே கூட ஏதோ தப்பாக நடக்குது, எல்லாமே கரெக்டாக போகுது, ஆனால் என் மனசுக்கு ஏதோ தோணுது சாமி, எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது, ஏதோ தப்பாக நடக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். ஏன்னா 8ஆம் பாவம் சம்பந்தப்படுகிறது. எனக்குள்ளே ஏதோ ஒரு நல்லது நடக்குது, நானும் ட்ரை பண்ணி சொல்கிறேன், ஆனால் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகிறா, ஜாக்கிரதையாக இருந்துடான்னு அது எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குதுங்க சாமி. அதுதான் எனக்கு பயமாக உள்ளது. சார், இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ ஒரு அரசியல் குடும்பங்கள் அல்லது பெரிய பெரிய குடும்பங்கள், சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள்லாம் கூட பலவிதமான பிரச்சனைகள், வெளியில் வராத, வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகளில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே
சிம்மராசி அப்படின்னு நாம் சொல்லிட்டோம்னு சொன்னாக்கா மறைமுகமான பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் உடன் பிறந்தவர்கள் அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், நைபர்ஸாக இருக்கலாம், சக ஊழியர்களாக இருக்கலாம், கொலிக்ஸாக இருக்கலாம், அல்லது வியாபாரம் பண்ணுற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில், ஜாப் செய்யக்கூடிய இடங்களில், சார் இவங்க ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே போட்டி பொறாமைகள், குறிப்பாக ஃபேமிலியில் உடன் பிறந்தவர்களிடத்தில் ஏற்ற இறக்கங்கள், சொத்து தகராறுகள், வம்பு வழக்குகள், மறைமுகமான பிரச்சனைகள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது. வீட்டில் ஏதோ ஒரு பொருள் டமால் டிமில்னு ஓடும், திடீர்னு கண்ணாடி ஓடியும், திடீர்னு ஜன்னல் சாத்திக்கும், திடீர்னு குக்கர் வெடிக்கும், அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு நாயோ பூனையோ மீனோ ஏதோ ஒன்று வளர்ப்பீங்க, டக்குன்னு அது இறந்து போயிடும். இப்போ உங்கள் உயிர் பலியை அது பலி கொடுத்துக்கும். இது போன்ற நிறைய சிம்டம்ஸ் இந்த சிம்மராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு மீன் ஒன்று வளர்த்தோம் சாமி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இது இறந்து போச்சு, அதுக்கு மறுநாள் இவருக்கு அடிபட்டது. அப்போ ஒரு ஏதோ பெரிய விபத்து, அந்த மீன் எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். இதை போல காரணமே தெரியாமல் இதுதான் சார் 8ஆம் பாவம், இதுதாங்க 8ஆம் பாவம் வேலை செய்யுதுங்கிறதுக்கு அர்த்தம். இதை போல சிம்ம ராசி என்பர்களே ஒவ்வொருவருக்கும் மறைமுகமான தோஷங்கள், இதுதான் வெளியில் சொல்லப்போவோம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போமே ஆனால் அது பேசும். அப்போ சொல்லலாம் இது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, செய்வினை கோளாறுகளாக இது பிரச்சனை காரணமாக இருக்கும், இது இப்படி ஏற்பட்டது நம்ம அப்போ சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சாமி எனக்கு இது நீங்கள் சொன்னது கரெக்டு, இது செய்வினை கோளாறு தான் சாமி, நான் இது சிக்கலாக மாட்டிக்கிட்டேன், இதுலேருந்து காப்பாற்றணும், வெளியில் வரணும்னு வழி சொல்லுங்கள் சாமின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்போ இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் பெரிய மனக்குழப்பம், டிப்ரெஷன், அது ஒரு நோயாகவே மாறிடும். டிப்ரெஷனுக்கு மாத்திரை போடுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான பெரிய மனக்குழப்பங்கள், கவலைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, அந்த மனக்குழப்பம் தீரும், மன தைரியம் அதிகரிக்கும். மனசில் நல்ல தைரியம், நம்மளாலும் ஜெயிக்க முடியும், வாடா பார்த்துக்கலாம், நமக்கும் நல்ல நேரம் பிறக்கும்டா, சாமி சொல்லிட்டாரு, பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து நமக்கு நல்ல நேரம் பிறக்குது. எப்படியோ ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக ஒரு வழிபாடுகள் கேட்டு வீட்டில் ஒரு ஹோமமாவது செய்து நாமளும் இந்த விஷயத்துலேருந்து ஜெயிக்க முடியும், ஜெயிக்க போகிறோம். பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்க போது அப்படிங்கிற வகையில் நல்ல முறையில் முன்னேற்றத்துக்கு உரிய அற்புதமான பயிற்சியாக இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அமைகிறது. எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம், வேலை நிமித்தமாக ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக, அல்லது ஃபேமிலி ஓரியன்டாக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கலாம். அதே சமயத்தில் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இல்லை வேலையே வரமாட்டேங்குது, வருமானம் தடைப்பட்டு இருக்கு சாமி, ஏதோ ஒரு குடும்பத்தை கட்டு போட்ட மாதிரி இருக்குது, வருமானமே தடைப்பட்டு இருக்குது சாமி, வருமானம் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரியான மந்திரக்கட்டுகளாக இருக்கலாம். அல்லது திருமண தடைகளாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் தடைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், அல்லது ஆயுள் ஆரோக்கியம் உடல் நல குறைவுகள் இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம். அல்லது இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், குடியிருக்கிற வீடு சரியில்லாமல் இருக்கலாம், இடம் சரியில்லாமல் இருக்கலாம், அந்த குடியிருக்கிற வீடே ஒரு இடதோஷமாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கு சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல வழிபாடுகளை செய்து நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவீர்கள் என்று நான் வாழ்த்துகிறேன்.
என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க. பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.